ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிர்மலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த ஒரு ரெசிபி வீடியோவும் பார்க்க போகிறது இல்லை. இன்றைக்கி நம்ம வந்துட்டு உள்ளன் வச்சுட்டு எப்படி சிம்பிளாக ஒரு ராக்கி பண்ணலான்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ராக்கி செய்கிறதுக்காக ஒரு உள்ளன் எடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஓகே, இதுதான் ஸ்லிப் நாட். இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி தான் போடணும். இப்போது இதுக்கப்புறமா நம்ம 3 செயின் ஸ்டிச் போடணும். ஓகேவா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் போடாமல் டேரெக்டாகவே நான் ஃப்ளவர் செய்ய போகிறேன். ஸோ நான் கண்டிப்பாக பேசிக் ஸ்டிச்சஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது இந்த வீடியோ பேசிக்காக தெரிஞ்சவங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றவங்க இதை விட எப்படி சிம்பிளாக ராக்கி பண்ணலான்ற வீடியோ அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதை பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம 3 செயின் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு இது ஒரு ரவுண்ட் ஃபார்மில் கிடைக்கணும். அதனால என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஃபஸ்ட்டு போட்டிருப்போம்ல, ஃபஸ்ட்டு லூப் இருக்கும்ல, அதுக்குள்ளே நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ நான் உங்களுக்கு டக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு தனித்தனியாக என்னென்ன ஸ்டிச் இருக்குதுன்னு சொன்னால் தான் புரியும். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு இப்போ இந்த பார்க்கும்போது மேபி கொஞ்சம் புரியலாம். பட் என்னென்ன ஸ்டிச்சுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேசிக் படித்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இது கொஞ்சம் தெரிஞ்சவங்கன்னா கடன்னு பண்ணிடுவாங்க. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். சென்டரில் ஒரு குட்டி ரவுண்ட் கிடச்சிருக்கும். அதில் அதை கரெக்டாக நம்ம அந்த ரவுண்டில் மட்டும்தான் நம்ம ஸ்டிச் போட போகிறோம். அது என்னென்னா 12 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக 12 சிங்கிள் க்ரோஷே முடித்ததுக்கப்புறமா செகண்ட் லேயர் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நான் 12 போட்டு முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ நான் 12 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம செகண்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செகண்ட் லேயரில் என்ன பண்ண போகிறோன்னா, டபுள் க்ரோஷே போடணும். ஓகே, இது எப்படின்னா, ஒரு லூப்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா 5 டபுள் க்ரோஷே போடணும். போட்டுட்டு அடுத்த லூப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். அதுக்கப்புறம் அடுத்த இதில் மறுபடியுமே 5 டபுள் க்ரோஷே போடணும். இப்படி போட்டால் தான் ஒரு பெட்டல் மாதிரி, அதாவது ஒரு இதழ்கள் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு இந்த பூ. ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு இதில் 5 டபுள் க்ரோஷே போடணும். அடுத்த லூப்பில் சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த லூப்பில் 5 டபுள் க்ரோஷே. ஓகே, இந்த மாதிரி போட்டால் தான் அந்த ஃப்ளவர் ஃபார்மில் நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி இப்போ டபுள் க்ரோஷேவும் சிங்கிள் க்ரோஷேவும் போட்டு முடிச்சுட்டு எப்படி லாஸ்ட்டில் முடிக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஓகே, இப்போ போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டில் எப்படி ஃபினிஷ் பண்ணணுன்றதை காட்டுறேன். நம்ம டபுள் க்ரோஷே பண்ணும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அதில் தான் நம்ம எண்ட் பண்ணணும். எண்ட் பண்ணும்போது ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு லாக் போட போகிறோம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இதில் ஒரு தடவை மட்டும் நூல் சுற்றிட்டு இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுல விட்டு எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளோதான் நாட். ஓகே, இங்கே பாருங்கள். இந்த லூப்பில் விட்டுட்டு இப்போ நமக்கு 2 லூப் இருக்குது. அதுலேருந்து வெளியே எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ இதை கொஞ்சம் நீளமாக எடுத்ததுக்கப்புறமா கீழே நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது கொஞ்சமாக நூல் இருந்திருக்கும்ல, அதாவது என்னென்னா ஸ்லிப் நாட் பண்ணும்போது கீழே கொஞ்சமாக நூல் இருந்திருக்கும்ல, அதை பிடிச்சி இழுத்தா நல்லா டைட் ஆயிரும். டைட் ஆனதுக்கப்புறமா இந்த மேலே நம்மளோட லாஸ்ட்டு ஸ்டிச்சில் உள்ள நூல் இருக்குல்ல, அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அவ்வளோதான். இப்போ அந்த நூலை உருவினா ஒரு நூல் வெளியே வந்துடும். மீதி இருக்கிற ஒரு நூல் தான். இதை நீங்கள் கட் பண்ணி விட்டுறலாம். இல்லை உருவிரும்னு பயந்துட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஊசி வச்சு பின்னாடி ஸ்டிச் பண்ணி வச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஒரு பூ கிடச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி இதில் ராக்கி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி கீழே உங்களுக்கு எந்த மாதிரினாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிம்பிளாக குழந்தைங்க கூட எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம பூ மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். ஒரு உள்ளனை நான் ஒரு உள்ளன் நூலை நான் 2ஆக மடித்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இது ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கம்பி யூஸ் பண்ணுவோம். சின்னதாக தின்னாக ஒரு கம்பி இருக்கும். அதை 2ஆக பெண்ட் பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொரு பாசியாக உள்ள நான் கோர்த்துக்கிறேன். நம்ம ஊசி மாட்டி கூட கோர்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இந்த கம்பி யூஸ் பண்ணும்போது ஈஸியாக பாசியை கொறுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இப்போது 2 சைடும் நான் 3 பாசி வச்சுட்டு சென்டரில் இந்த பூ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம பூ மட்டும் ரெடி பண்ணால் போதும். ஒரு தடவை கற்றுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு கற்றுக்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி அந்த சைடும் நம்ம 3 பாசி கொறுத்துக்கலாம். ஓகே,
இப்போ நம்ம செஞ்ச பூவை சென்டரில் கம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா வந்து த்ரெட் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான ராக்கி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஹாப்பி ரக்ஷாபந்தன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.